ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க், ஒரு பிகினர் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்குறாங்கன்னா அத்தியாவசியமான பொருட்கள் என்ன, அது ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கினா கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படின்றது என்னென்ன பொருட்கள்ன்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் இதை பற்றி ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் எடுக்க மறந்துட்டேன். பட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ வாங்க கைஸ், என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம். ஸோ கைஸ், பிகினர்ஸ் முதல்ல டேங்க்கை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன மீனை வளர்க்க போகிறீங்கன்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மீன் நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ முதல்ல நீங்கள் டேங்க்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மீனை தான் சூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல நீங்கள் மீனை சூஸ் பண்ணுங்கள். மீன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மீனுக்கு ஒவ்வொரு பிஹேவியர்ஸும் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்களா, அதுக்குன்னு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இல்லாட்டி ஆஃப்ரிக்கன் சிக்லெட் டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஒரு நார்மலான இந்த சிங்கிள் ஃபிஷ்ஷை வைக்கிற மாதிரி, எப்படின்னா அரோனா மட்டும், ஸோ ஃப்ளவரான் மட்டும் அந்த மாதிரி வைக்க போகிறீங்கன்னா அப்படி அதுக்கு ஒரு டேங்க் வாங்கணும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 5 இன்ச்சஸ்க்கு கீழே இருக்க மீன்கள் நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு கம்யூனிட்டி டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்க. 5 இன்ச்சஸ்க்கு கீழே இருக்க மீன்கள்னால் நீங்கள் ஒரு 2 ஃபீட் டேங்க் வாங்கலாம், அது கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு 1 ஃபீட் டேங்க்கில் மீன் வளர்க்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதில் ரொம்ப ஓவராலாக மீன் சேர்க்க முடியாது, ரொம்ப கம்மியான லெவலில் தான் சேர்க்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியானனால. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கீழே இருக்க மீன்களை சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸை வச்சு தான் கம்யூனிட்டி டேங்க் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸை வச்சு கம்யூனிட்டி டேங்க் செட்டப் பண்ணுறீங்க, லேக் மலாவிலேயே சின்ன வெரைட்டி சிக்லெட்ஸை வச்சு நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஃபீட் டேங்க் கொடுத்தாகணும் மினிமம். லேக் மலாவிலே சின்ன வகைகள்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெனி சிக்லெட்டு, இந்த ரெட் ஜீப்ரா, இந்த வெரைட்டிலாம் நீங்கள் எடுக்கும்போது, ஸோ இதுலேயே நீங்கள் கொஞ்சம் வெரைட்டி பெருசு பண்ணிங்கனாலே பீகாக் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க் இன்னும் பெருசாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் டேங்க் மினிமம் ஒரு 5 to 6 ஃபீட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே நிறைய டெக்கரேஷன் வேறு இருக்குது, அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக தான் வீடியோ போடணும். ஸோ இதே அதில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப பெருசாக போயிடும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் மட்டும் வைக்க போகிறீங்கன்னா, ஸோ அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஃபீட் இல்லாட்டி 1 ஃபீட் வரைக்கும் வளர மீனாக இருந்தால் அந்த மீனுக்கு நீங்கள் 4 ஃபீட் டேங்க் கொடுங்க. ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீந்ததுக்கு நிறைய இடங்கள் தேவைப்படும். ஸோ அதனால தான். ஸோ ஃப்ளவரான் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் டேங்க் கொடுங்க. ஸோ ஃப்ளவரான் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2 ஃபீட் டேங்க்கில் வச்சுருக்கீங்க. ஸோ 3 ஃபீட் டேங்க் ஓகே தான், பட்டு 4 ஃபீட் டேங்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேங்க் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்குன்னு வைக்கிறீங்கன்னா அது 6 ஃபீட் டேங்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே நிறைய இது இருக்குது. ஸோ அதுலேயே கொஞ்சம் டெக்கரேஷன் வேலைலாம் இருக்குது, அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டால் தான் சரியாக வரும். அண்ட் கைஸ், நீங்கள் ஒரு பெரிய மீன் எப்படின்னா ஒரு 5 ஃபீட்டு இல்லாட்டி ஒரு 6 ஃபீட் வளரக்கூடிய மீன்னா நீங்கள் பாண்ட் செட்டப் தான் பண்ணணும், ஓகேங்களா. அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி மிகப்பெரிய சிமெண்ட் தொட்டி கட்டி வச்சு அதில் மீன் வளர்த்துனா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை டேங்க்கில் வைக்கணுன்னா மிகப்பெரிய அக்வேரியம் கட்ட வேண்டியதாக இருக்கும், அதை தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மீனை பொறுத்து ஒரு டேங்க் மாறும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க் வாங்க போகிறேன். ஸோ அந்த 2 ஃபீட் டேங்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி மீனை தான் இப்போ நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5 இன்ச்சஸ்க்குள்ளே இருக்க மீனை தான் இப்போ நான் சூஸ் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி டேங்க் தான் வேணும். ஸோ அதனால் அது என்னென்ன மீனுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. நம்ம டாப் 10 பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி டேங்க் ஃபிஷ்ஷஸ்ன்னு போட்டிருக்கேன் வீடியோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த மீன்கள்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லு, எந்த மீனையும் எந்த விதத்துலையும் அதை அட்டாக் பண்ணாது. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் கூட தாராளமாக உங்களோட 2 ஃபீட் டேங்க்கில் ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் சைஸ்லேயும் சின்னது தான், ஓகேங்களா. ஸோ கைஸ், இப்போ நம்ம மீனையே ஆட் பண்ணியாச்சு. ஸோ மீனை ஆட் பண்ணக்கப்புறம் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேங்க்குக்கான ஃபில்டர் தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மீன் வளர்க்க போகும்போது அந்த ஃபில்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸில் நிறைய சைஸஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபில்ட்ரு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 ஃபீட் டேங்க் இல்லாட்டி ஒரு 3 ஃபீட் டேங்க் இல்லாட்டி ஒரு 1 ஃபீட் டேங்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆங்காங் ஃபில்ட்ரு இருக்குது. ஸோ ஒரு பிளான்டட் டேங்காக இருந்தால் நீங்கள் ஆங்காங் ஃபில்டரை சூஸ் பண்ணலாம். ஸோ ஆங்காங் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது
பொறுமையாக இந்த வாட்டர் சர்க்குலேஷனை வச்சுக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இது வந்து தண்ணிக்குள்ளே கையை விட்டு எடுத்து க்ளீன் பண்ண தேவையில்லை. இது வந்து பிளான்டட் டேங்க் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட நார்மலான உங்கள் ஃபிஷ் டேங்க்லேயும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ். ஸோ ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பிக்னஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் நல்லா க்ளீன் பண்ணும். நல்ல எஃபெக்டிவான ஒரு ஃபில்டர் தான். ஸோ இந்த ஃபில்டர்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வருது. ஸோ உங்கள் டேங்க்கு என்ன கெப்பாசிட்டி தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் எவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணி நிற்கிதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நீங்கள் கேன் வாட்டர் எடுத்து ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு கேன் வாட்டர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் கேன் வாட்ரு. ஸோ அந்த 20 லிட்டர் கேன் வாட்டர் எத்தனை பிடிக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மோட்டர் வாங்குவேன். ஓகே, என் டேங்க்கில் எத்தனை லிட்டர் நிற்கிதுன்றது. ஸோ மோட்ரு வாங்கும்போதே பின்னாடி அது போட்டிருக்கோம். ஸோ அது வந்து எவ்வளோ லிட்ரு சக் பண்ணி எடுக்குதுன்றதை. ஸோ இப்போ என்னோடய ஆங்காங் ஃபில்டர் ஒரு 2 ஃபீட் டேங்க்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 800 லிட்டர்ஸ் வரைக்கும் அதால் வந்து சக் பண்ணி எடுக்க முடியுன்றது போட்டிருக்கு. பட் நீங்களே கால்குலேட் பண்ணாமல் நீங்களே அக்வேரியம் ஷாப்பில் போயிட்டு ப்ரோ எனக்கு வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க் வச்சுருக்கேன், அது வந்து எந்த மோட்ரு வச்சா நல்லாயிருக்கும் ஹேங்காங்கில் அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததே ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு 280 அந்த மாதிரி சைஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து 2 ஃபீட் டேங்க் ஓகே. ஸோ அது வந்து நாங்கள் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கோன்றனால எங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும். பட் ஆங்காங் ஃபில்ட்ரு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறனால நான் வந்து கடையில் கேட்டு தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு 2 ஃபீட் டேங்குக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு தான் வாங்கினேன். ஸோ அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இது தான். இது ஒரு நல்ல ஒரு மோட்டராக தான் இருக்குது ஒரு 2 ஃபீட் டேங்க்குக்கு. ஸோ நல்லாவே க்ளீன் பண்ணுது. ஸோ எதுக்கு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன்னா தண்ணி அப்படியே தொப்பு தொப்புன்னு கொட்டுதா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை லைட்டில் அடிக்கிறதுனால அது லைட்டில் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன். அதனால தான். ஸோ மோட்ரு வாங்கும்போது உங்களோட டேங்க் லிட்ரு எந்தளவுக்கு பிடிக்குது அண்டு உங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மோட்டர் தருவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அக்வேரியம் மோட்டரை வந்து வாங்கியாச்சு, டேங்க்கையும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு பொருள் மெயினாக வாங்கி ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா லைட்டு, அக்வேரியம் லைட்ஸு. அக்வேரியம் லைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க்குன்னு ஒரு லைட் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு லைட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் எல்இடி லைட்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில். அதுவும் அந்த நார்மல் எல்இடி லைட் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் தான் ஓட விடணும். ஸோ டே ஃபுல்லாக ஓட விடாதீங்க, நைட்டு ஃபுல்லாக ஓட விடாதீங்க. அது வந்து உங்கள் ஃப்ரிஷ்ஷை ஸ்ட்ரெஸ் பண்ணிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் அக்வேரியம் லைட்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என் பிளான்டட் டேங்க்குக்கு பிளான்ட்டுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லைட்டை யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நார்மலான ஒரு எல்இடி பல்பு வாங்கி வச்சுருப்பேன். ஸோ ஏன்னா பிளான்ட்ஸ் க்ரோ ஆகணுன்றதுக்கு பிளான்டட் லைட் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றதுனால நான் வந்து நார்மலான எல்இடி பல்பே வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ வந்து கரண்ட்டு பாஸ் ஆகும் தண்ணி பட்டுச்சுன்னா. அதனால் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுவேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் பயத்தோடய ஜாக்கிரதையோடய தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் அந்த லைட்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து தண்ணி பட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் நான் தண்ணி படாமல் தான் வச்சுருக்கேன். ஸோ நார்மல் டேங்க்குக்கு நீங்கள் வந்து அக்வேரியமில் நார்மல் லைட்டே வாங்கினா போதும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இந்த மாதிரி பிளான்டட் லைட் வாங்க தேவையில்லை. பிளான்ட்ஸ் இல்லாத டேங்க்குக்கு அது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பிளான்ட்ஸ் இல்லாத டேங்க்கில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அக்வேரியம் லைட் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லோவாக இருக்கும், நார்மலான லைட்டு. ஸோ அது மீன்களுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ அதனால் ஒரு லைட் ரொம்ப முக்கியம். மெயினாக 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஓடினா போதும். அது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான். ஸோ வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாலாம் ஓட விடாதீங்க. அது வந்து வீணை ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட். ஸோ சப்ஸ்ட்ரேட் கூட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா பேர் பாட்டம் எம்டியாக இருக்கும்போது டேங்க் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ பாட்டமில் என்ன போடணும் அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாண்டு போடுங்க, இல்லாட்டி சின்ன சின்ன இந்த கிரேவல் சிப்ஸ் இருக்குது அதை போடுங்க. ஸோ இப்போது சில சென்சிட்டிவான ஃபிஷ்ஷஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பாட்டம் டோலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன கிரேவல் சிப்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அது வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின்னை கிழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாண்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு மீனை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்றது சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து
எது பெஸ்ட்டு, சாயிலா, சாண்டா இல்லை கிரேவலா, எது பெஸ்ட்டுன்றது வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் தொட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அக்யூரியம் லைட்ஸில் வந்து பிளான்டட் லைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிளான்டட் டேங்க் வைக்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு என்ன மாதிரி லைட் சூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், பேக் டு த டாபிக். இப்போ வந்து பாட்டமில் என்ன கேட்டிங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 விஷயம் தான், சாண்டு அண்ட் சின்ன சின்ன கிரேவல் சிப்ஸு. அது வந்து உங்களுக்கு எது வேணுமோன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து டேங்க்கில் வாங்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டெக்கரேஷன். ஸோ நீங்கள் வந்து டேங்க்கில் டெக்கரேஷன் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சும்மா ஏதோ தானோன்னு டெக்கரேஷன் சூஸ் பண்ணியாதீங்க. ஸோ டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அக்யூரியம் டேங்க்கில். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்கரேஷனுக்கு ஸ்டோனு அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்வுட் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டோன் எந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா லாவா ராக்ஸு. ஸோ ஏன் நான் வந்து லாவா ராக்ஸை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாவை வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து லாவா ராக்ஸை வந்து சூஸ் பண்ணது. ஸோ வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியா டேங்க்கில் இருக்கிறனால அது வந்து மீன்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஸோ டேங்க்கும் நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால தான் நான் வந்து லாவா ராக்ஸை வந்து உள்ளே வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்கு. ஸோ ட்ரிஃப்ட்வுட் பார்த்தீங்கன்னா அதுவும் சும்மாலாம் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 5.5 இருந்து 6.5க்குள்ளே அந்த பிஹெச் லெவலில் அந்த ட்ரிஃப்ட்வுட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் டேங்க் கொஞ்சம் லைட்டாக டேர்ன் ஆகலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அது வந்து அந்த மீன்களுக்கு ரொம்ப ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுது. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து இயற்கையான முறையில் டெக்கரேஷனை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆர்டிஃபிஷியல் டெக்கரேஷன் கூட இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பிளான்ட்ஸு, இந்த பிளாஸ்டிக்கில் செஞ்ச வீடு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் அது ஒரு அன்நேச்சர் மாதிரியே இருக்கும் பார்க்க. அது அன்நேச்சுரலாக இருக்கனால நான் வந்து வைக்க மாட்டேன். ஸோ நேச்சுரலாக இருக்கணும் பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் என் டேங்க்குக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கணுன்றதான் நான் பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த 2 விஷயம் வந்து மெயினாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது என்னோடய டேங்க்கில். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் டேங்க்கில் ஆட் பண்ணும்போது அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கை வெளியே விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டேங்க்கில் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வரும்போது அது வந்து மீனும் உள்ளே அது கன்சியூம் ஆகும். ஸோ வந்து அதனால் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நான் நேச்சுரலாக எவ்வளோ நேச்சுரலாக ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் ஹீட்டர். ஏன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் விற்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஃபிஷ்ஷஸ் தான். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே இருக்கிற மீன்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி லைட்டாக வார்மாக இருக்கணும் அந்த மீன்களுக்கு. ஸோ நம்மளோட வின்டர் சீசன்லாம் வரும்போது ஸோ நல்லா ஜில்லுன்னு ஆகிடுது. ஸோ என் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடுது. ஸோ அரௌண்ட் ஒரு 20 செல்சியஸ்க்கு கீழே போயிடுது. அப்போ வந்து நான் நிறைய மீன்களை இழக்கிறேன். சம்மர் சீசனில் நான் இழக்கிறதோட வின்டர் சீசனில் தான் நான் வந்து நிறைய மீன்களை இழக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஹீட்டர் வாங்கி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் 24 செல்சியஸில் உங்கள் ஹீட்டரில் செட் பண்ணி வைங்க. அது ஒரு ஐடியலாக இருக்கும். ஸோ அது வந்து எல்லா மீனும் அதில் வந்து நல்லாவே ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ்னால் அது வந்து நல்லாவே அதில் சர்வைவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு டெம்பரேச்சர் மீட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து உங்களோட வாட்டரில் என்ன அளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்கிறோமா இல்லையா அப்படி தெரியறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வெயில் டைமில் அது வந்து ரொம்ப அதிகமான செல்சியஸில் இருக்கா, ஸோ வின்டர் டைமில் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான்றது உங்களுக்கு அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு எது வேணுமோ டிஜிட்டல் இல்லாட்டி நார்மல் இந்த தெர்மாமீட்டர் மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து அவ்வளோவா யாரும் வாங்க மாட்டாங்க. பட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க இதை வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பிஹெச் கிட்டு, அதுக்கப்புறம் டிடிஎஸ் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமோனியா நைட்ரேட்டை செக் பண்ணுறதுக்கான கிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக கிடைக்குது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிட் இல்லை. பட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மீட்டர் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து என்னோடய வாட்டர் டிடிஎஸ் லெவலில் செக் பண்ணுவேன். பட் பிஹெச் லெவல் செக் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிஹெச் தாங்கக்கூடிய மீன்களை மட்டும்தான் நான் வந்து வளர்ப்பேன். ஸோ வந்து இந்த மீன் தான் எனக்கு வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து 5.5 இருந்து
7.5 pH அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் நான் வாங்கி வளர்ப்பேன். ஸோ வாட்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். என்ன வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது. ஸோ ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை டேப் வாட்டரா, இல்லை போர்வெல் வாட்டரான்றது எது பெஸ்ட்டுன்ற வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி புரியலைன்னா மீண்டும் ஒரு தடவை பாருங்கள், அப்போவாச்சும் உங்களுக்கு புரியுதான்னு. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்டை பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. see you next video. Bye bye guys.